திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது சீசனை வரவேற்கும் விதமாக நாகசெண்பகப்பூ மஞ்சள் நிறத்தில் மலைப்பகுதியில் ஆங்காங்கே பூத்துக் குலுங்கி வருகிறது. இதனைக் கண்டு பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலாப் பயணிகளும் மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் மலைச்சாலைகளில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் விதமாக இதுபோன்று மரத்தில் பூக்கும் மலர்களின் நாற்றுகளை நடவு செய்து பராமரிக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மயிலாடுதுறையில் கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்த தலித் இளைஞர் அஜித்குமார் கடந்த 20ஆம் தேதி இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். உடன் சென்ற உறவினர் சரவணன் வெட்டுக்காயத்துடன் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அஜித்குமாரை படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் கலைஞர் நகர் பகுதி பொதுமக்கள் அரசு மருத்துவமனையில் அஜித்குமார் உடலை பெறாமல் 20ஆம் தேதி இரவு முதல் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கற்களால் கடைகளை சேதப்படுத்தியதால் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டது. இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட 18 மணி நேரத்தில் 7 குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வன்னியர் சங்க பிரமுகர் கண்ணனின் கொலைக்கு பழிக்கு பழியாக அஜித்குமார் வெட்டி படுகொலை செய்தது தெரியவந்தது. வழக்கில் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தை உறவினர்கள் தொடர்ந்த நிலையில் விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா அளித்துள்ள உறுதியின் பெயரில் இன்று அஜித்குமார் உடலை பெற்றுச் சென்றனர். சென்னை எண்ணூர் விரிவு சாலை தாழங்குப்பம் அருகில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள ஆளுயர அளவிற்கு புதர் மண்டி கிடக்கும் இடத்தில் இளைஞர் ஒருவர் கழுத்து தலைப்பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதனைக் கண்ட வழியாக சென்றவர்கள் அளித்த தகவலின் பெயரில் எண்ணூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அதில் இருந்தவர் எர்ணாவூர் ஆதிதிராவிட காலனி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான பவுல்ராஜ் என்பது தெரியவந்தது. மேலும் இவரது இறப்பிற்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி கடலூரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் இருசக்கர வாகன பேரணி சென்றனர். கடலூர் நகர அரங்கில் தொடங்கிய மாற்றுத்திறனாளிகளின் பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி அருண் தம்புராஜ் மூவர்ண கொடி பலூனை பறக்கவிட்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடலூர் முக்கிய சாலையின் வழியாக விழிப்புணர்வு பதாக ஏந்தி சென்ற இந்த பேரணி கடலூர் உழவர் சந்தை அருகே முடிவடைந்தது. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் 100% வாக்களிக்க வேண்டும் என உறுதிமொழியேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளப்பட்டி பிரிவு அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர் கண்ணன் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக டாடா ஏஸ் வாகனத்தில் வந்த கோட்டையூரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா என்பவரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தபோது அவர் உரிய ஆவணங்கள் இன்றி 1,20,260 ரூபாய் கொண்டு வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்து நத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சிவகங்கை அருகே தேவன்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் முருகன். முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரனின் மகனான இவர் அதிமுக கலைப்பிரிவு செயலாளராகவும் உள்ளார். இவர் வீட்டில் இருந்து மலம்பட்டி நோக்கி தனது சொகுசு காரில் சென்று கொண்டிருந்தபோது மலம்பட்டி பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு வட்டாட்சியர் உமாமகேஸ்வரி தலைமையிலான நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையை மேற்கொண்டனர். அப்பொழுது செந்தில் முருகன் அவரது காரில் உரிய ஆவணங்கள் இன்றி 1,45,000 பணம் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றி ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் கொடராச்சேரி ஊர்க்குடி பகுதியில் உள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் திடலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதற்கான மேடை மற்றும் இருக்கைகள் அமைக்கும் பணியினை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் பார்வையிட்டார். தேனி மாவட்டத்தில் தற்போது கூழையாளூரை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ராமபிள்ளையின் மகன் மணிகண்டன் என்பவர் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு தன்னை சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்த 10 நிமிடத்திலேயே நாடாளுமன்ற தொகுதி வேட்புமனுவில் சரியாக பூர்த்தி செய்யவில்லை என சுயேட்சை வேட்பாளர் மணிகண்டனின் மனு நிராகரிக்கப்பட்டது. அதன் பின்னர் மனுவை சரி செய்து கொண்டு வருவதாக முன்னாள் ராணுவ வீரர் மணிகண்டனும் திரும்பிச் சென்றார். தேனி மாவட்டத்தில் இதுதான் முதல் வேட்புமனு. இதுவரை எந்த அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் சுயேட்சை வேட்பாளர்களோ யாரும் வேட்புமனு தாக்கல் செய்ய வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே
காளிக்கோவில் சோதனைச் சாவடியில் வேளாண்மை அலுவலர் எலிசபெத் மேரி தலைமையிலான பறக்கும் படை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவை சேர்ந்த கிரைனைட் வியாபாரி ஷக்கீர் என்பவரிடம் 3,49,500 ரூபாய் பணம் இருப்பது கண்டறியப்பட்டது. விசாரணையில் ஆந்திராவிற்கு தமிழ்நாட்டில் இருந்து கிரானைட் கற்கள் எடுத்துச் சென்று விற்பனை செய்தது உறுதி செய்யப்பட்டது. அதே நேரம் உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள நாச்சலியந்தலையைச் சேர்ந்த தையல் மெஷின் பழுது பார்க்கும் வேலை செய்யும் குமார் என்பவர் மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர் ஆவார். இவர் அடிக்கடி காரைக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் வாடகைக்கு அறை எடுத்து தங்கி அங்கு மது அருந்துவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை விடுதி பணியாளர்கள் பொதுக்கழிவறை பக்கம் சென்று பார்த்தபொழுது அங்கு குமார் தலையில் இரத்த காயத்துடன் கிடந்துள்ளார். இதுகுறித்து பணியாளர்கள் அளித்த புகாரின் பெயரில் அங்கு சென்ற போலீசார் குமார் தங்கியிருந்த அறையை சோதனை செய்தனர். அதில் அவரது தலையணைக்கு அடியில் 37,000 ரூபாய் இருந்துள்ளது. இதனையடுத்து குமார் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்விற்கு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விடுதி ஊழியர்களும் விசாரணை செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள மந்தித்தோப்பு சாலையில் சர்க்கஸ் மைதானத்தில் இந்தியா கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவி தத்துவங்களை சொல்கிறார், ஆனால் சட்டசபையில் படிக்க சொன்னால் வாக் அவுட் செய்கிறார் என்று கூறினார். தமிழ்நாட்டுக்கு இப்ப தேர்தல் வந்தோன்னா வாரத்துக்கு 4 தடவை வராரு பிரதமர் இல்லையா? தமிழ்நாட்டிலேயே தங்கிட போறாரான்னு தெரியல, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காரு. ஆனால் இங்கே மக்கள் பாதிக்கப்பட்ட போது, சென்னையிலும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வெள்ளம் வந்த போது இதே பிரதமர் எங்க போயிருந்தார்? வந்தாரா? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரா? ஏதாவது உதவி வேண்டுமா என்று அந்த உதவி கரத்தை நீட்டினாரா? இல்லை. 2 அமைச்சர்கள் அனுப்பினார். அந்த 2 அமைச்சர்களும் வந்து சுத்தி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படவில்லை. 1 லட்சம் ரூபாய் இந்த நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசு வழங்குகிறது என்றால் அது நம்முடைய தளபதி அவர்களுடைய அரசுதான். உலக வனநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வனத்துறை சார்பில் விருதாச்சலம் ஜெயங்கொண்டாம் சாலையின் இருபுறமும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. விருதாச்சலம் தாலுகாவிற்குட்பட்ட பேரளையூர், நேமம் அரசு பள்ளிகளிலும் வேப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் சுமார் 750 மரக்கன்றுகள் நடப்பட்டது. மேலும் பிளாஸ்டிக் ஒழிப்பு, வீட்டிற்கு ஒரு மரக்கன்று நடுதல் மற்றும் வனநாளின் முக்கியத்துவம் பற்றி பள்ளி மாணவர்களுக்கு கூறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வனச்சரக அலுவலர் ரகுவரன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக விருதாச்சலம் நெடுஞ்சாலை கோட்ட சிறப்பு பொறியாளர் அறிவுக்களஞ்சியம், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், வனவர்கள் சிவக்குமார் பன்னீர்செல்வம், வனக்காப்பாளர் நவநீத கிருஷ்ணன், ராம்குமார் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட தொண்டிமேடு பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக முறையாக குடிநீர் வராததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திற்கும் நகரமன்ற உறுப்பினருக்கும் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பெயரில் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாங்காடு அடுத்த பரணிப்புத்தூர் பகுதியில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளர் TR பாலு, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தேர்தல் நேரத்தில் எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் விளக்கி கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், நமது கூட்டணி கொள்கை கூட்டணி,
எதிரணியினர் கொள்கையில்லாத கூட்டணி என்றும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேர்தல் அறிக்கை பெரும் துணையாக இருக்கும் என்றும் கூறினார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் ஆட்சி வரதுக்கு முன்னே முடிவு பண்ணிட்டார், இந்த பிஜேபி ஆட்சியை ஒழிச்சே கட்டியாகணும். இந்தியா கூட்டணி உருவாக்கியதற்கு முக்கிய காரணமானவர் நம்முடைய தலைவர்கள். மற்ற மாநிலங்களும் எவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு இவ்வளவு காலமாச்சு. ஆனா ஒரு ஷேப்பு கட்டு வந்து இந்தியா முழுவதும் இந்திய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முழு காரணமானவர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தலைவர் தளபதியும் நம்முடைய முதலமைச்சர் வந்துட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஷேப் ஆகிப்போச்சு. முந்தானத்திலையும் பிஎம்கே காரன் அங்க பேசியிருந்தான், நேற்று ஆட்சி அங்க போட்டாரு. எல்லாம் ரேட்டு வித்தியாசம் தான். தேமுதிக இங்க பேசியிருந்தாங்க முந்தானத்துக்கு முன்ன, இன்னைக்கு இங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து இது கொள்கை கூட்டணி, நம்ம கூட்டணி கொள்கைக்காக இருக்கிற மக்களை பாதுகாக்கிற கூட்டணி நம்முடைய கூட்டணி. அது பணத்துக்காக இருக்கிற கூட்டணி, அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. நம்ம கூட்டணி தான் எடுபடும். இப்ப நம்ம ஆள ரொம்ப தைரியமாயிட்டாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்ன அதிமுக தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் போச்சுன்னா சில தொகுதியில் நம்ம டைட்டா இருக்கோம். நம்மால தங்க போனோம்னா என்ன புரியுப்பா, பிரச்சனை இல்லைப்பா அப்படின்றான். நம்மால இந்த வேலையை வச்சு கூடாது, ஞாபகம் வச்சுக்க போதில்ல. இந்த ஃப்ரீ ஆகி போச்சுன்னா நடக்காத, ரொம்ப எச்சரிக்கையா வேலை பார்க்கணும். திண்டுக்கல்லில் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சச்சிதானந்தத்தை அறிமுகம் செய்து வைத்து செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, இந்தியா கூட்டணியை மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உருவாக்கி தமிழ்நாட்டிற்கு முன்னுதாரணமான மாவட்டமாக கொண்டுவர நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40 இடங்களிலும் வெற்றி பெறப்போவது உறுதி என்றும், சென்ற முறையை விட இந்த முறை போட்டியிடும் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுக்குழு செயலாளர் பாலபாரதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா, பொருளாளர் சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா வெள்ளாள விடுதி ஊராட்சி ஆதிதிராவிடர் நலத்தெருவில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் வராமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி சாலை வெள்ளாள விடுதி பேருந்து நிறுத்தம் முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பேருந்து நிலையத்தில் மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் துவக்கி வைத்த இப்பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மனித சங்கிலியாக சாத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து மதுரை பேருந்து நிறுத்தம் வரை நின்றனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து கையெழுத்து இயக்கத்தில் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சிவகுமார், வட்டாட்சியர் லோகநாதன் என பலரும் கையெழுத்திட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் சாத்தூர் அருகில் உள்ள படந்தாள் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செயல்படவுள்ள வாக்கு மையத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். சிவகங்கை அரண்மனை வாசல் அருகில் மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெறும் வாக்காளர் விழிப்புணர்வு வாகன பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஆஷா அஜித் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினையும் தொடங்கி வைத்து பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறைவு பெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மோகனச்சந்திரன், மாற்றுத்திறனாளி நலவாரிய உறுப்பினர் புஷ்பராஜ் மற்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்க நல்லூரில்
துணை ராணுவப் படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடந்தது. ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி மாயவன் தலைமையில் சேதுங்கநல்லூர் காவல் நிலையம் முன்பு தொடங்கிய இந்த கொடி அணிவகுப்பு இந்தியன் வங்கி வழியாக கோவில் பந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வழியாக சென்று மீண்டும் காவல் நிலையம் வந்தடைந்தது. இதேபோல் கருங்குளத்தில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் பாராளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் துரை வைகோ தன்னை அறிமுகம் செய்து கொண்டு ஆதரவு கோரினார். இந்நிகழ்வில் திருச்சி மாநகர கழக செயலாளர் மதிவாணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் KN சேகரன், சட்டமன்ற உறுப்பினர் இடிகோ இருதயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.